தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இதுவரை 3430 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்றே கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சியினரும் சுயேட்சைகளும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் முகாமிடுவதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தீவிரம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று பிற்பகலில் சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி செல்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இன்று பிற்பகலில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க அமித் ஷா திட்டம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம், கள நிலவரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிப்பார் என தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று காலை 10 மணி அளவில் சென்னை வருகிறார் ராகுல் காந்தி. சென்னையிலிருந்து சிறிய ரக விமானம் மூலம் புதுச்சேரிக்கு சென்று காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்னைக்கு அடுத்தடுத்து தேசிய தலைவர்கள் வருவதால் விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று ஒரே நாளில் 6 மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம். கிஷன் ரெட்டி, சுரேஷ் கோபி, ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பை முன்னெடுக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் 10 பேரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருமங்கலத்தில் பரப்புரை. தமிழ்நாட்டின் என்டிஏவை சிதைக்க என்டிஏ கூட்டணி முயற்சிப்பதாக விமர்சனம். வெயிலுக்கு இதமா ஒரு ஜெகதண்டாவை குடிச்சோமா, கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா என அமைதியாக விரும்புகிறவங்க நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. தமிழகம் திவாலாக போகிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியது டூ மச் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பியூஷ் கோயலுக்கு புரிதல் இல்லை என விமர்சனம். பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். இந்தியாவோட மிக முன்னேறின மாநிலத்தை பார்த்து திவால் ஆகிடும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றது ரொம்ப டூ மச். நெய்வேலியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினாவில் நினைவிடம் அமைக்க அனுமதி மறுத்தது குறித்து இபிஎஸ் விளக்கம். காமராஜ் அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் நல்லடக்கம் செய்வதற்கு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதானே பொருந்தும். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநிலமாக வருவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்ற எங்களுடைய கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். புதுவையில் மது விற்பனை அதிகம் இருப்பது சிலரது கண்களை உறுத்துவதாக இபிஎஸ் பேச்சு. புதுச்சேரியிலும் மது விற்பனை மூலம் கொள்ளையடிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க.
இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது, கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல். நாட்டிற்கு எதிரான காங்கிரஸ் திமுகவை தோற்கடிப்போம் என தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உறுதி. தவேக தலைவர் விஜய் திமுகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தேர்தலில் தோல்வியடைந்து மீண்டும் திரைத்துறைக்கே திரும்புவார் விஜய் என்றும் விமர்சனம். The DMK and Vijay are hand in gloves. விஜயும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று நன்றாக தெரியும். அவர்களுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே விஜயை அவர்கள் களமிறக்கியிருக்கிறார்கள். விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் 10ஆம் தேதி வரையில் மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வருகிற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை மேலும் அதிகரிக்கக்கூடும். வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகரில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகக்கூடும். சென்னை வாசிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காங்கேயம் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை. அமைச்சர் மூப்பே சாமிநாதனுக்கு ஆதரவாக பிரச்சாரம். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்காக, தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒவ்வொரு முறையும் எத்தனையோ திட்டங்களை, தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், உங்களுக்காக போராடி வாதாடி பெற்று வரக்கூடிய அமைச்சர் தான் இங்கே உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒருவரைத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களின் வேட்பாளராக மறுபடியும் அமைச்சர் அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். தேமுதிகவுக்கு எம்பி பதவி தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. 2024ஆம் ஆண்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை காட்டி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். எக்ஸ் முதலமைச்சராக இருந்திருக்கார், சரியா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். ஏதோ இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். புதுச்சேரியில் உழவர்கரை தவிர்த்து பிசிக போட்டியிடும் 3 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக திருமா வேண்டுகோள். தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்கள், இல்லையென்றால் போங்கள். சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் யாரிடமும் கைகட்டி நிற்க மாட்டேன் என சீமான் ஆவேசம். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ, உடம்புல தெம்பு இருக்கிற இதே இடத்துல கத்தி கத்தி கூட செத்து போவேன். ஆனா இந்த சீட்டுக்கு நோட்டுக்கும் போய் எவன் கைகட்டுற அந்த பரம்பரையில பிறந்தவன் இல்லை. ஏன்? சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல்.
சென்னை வில்லிவாக்கம் மற்றும் டி நகரில் இன்று தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ரத்து. காவல்துறை விதித்திருந்த நேர கட்டுப்பாடுகளை செயல்படுத்த முடியாது என்பதால் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேரளத்தில் பிரச்சாரம். மூணாறில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஓட்டுநரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த போலீசார் குளித்தலை பெரிய பாலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை ஓட்டிச் சென்று சாலையோரம் நிறுத்தினர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வரும் 10ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக தகவல். நிதிஷ்குமாரின் பதவியேற்புக்கு பிறகு பீகாரில் புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான பணிகள் தொடங்க வாய்ப்பு. மக்கள் வாழ தேவையான உட்கட்டமைப்புகளை அழிப்பேன் என்று ட்ரம்ப் மிரட்டுவதாக ஐநாவுக்கான ஈரான் பிரதிநிதி கண்டனம். ட்ரம்பின் அக்கிரமங்களை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் உடனடியாக முன்வர வேண்டுமென கோரிக்கை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கடந்த ஒரு மாதமாக பாரசீக வளைகுடா அருகே நடுக்கடலில் சிக்கியிருக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட கப்பல்களில் உணவு, குடிநீர் வேகமாக தீர்ந்து வருவதால் தங்களை எப்படியாவது காப்பாற்றும்படி கேட்டு தவிக்கும் 20,000த்திற்கும் மேற்பட்ட மாலுமிகள். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாகவும் தடையின்றி செல்வதையும் உறுதி செய்ய ஓமன் மற்றும் ஈரான் நாடுகள் ஆலோசனை. இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை. துபாய் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடந்த இடத்தின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்த பிரிட்டன் விமான ஊழியர் கைது. 2 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட வாய்ப்பு. சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டினர் 14,000 பேர் ஒரே வாரத்தில் கைது. விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியவர்களுக்கும் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களுக்கும் போலீஸ் வலைவீச்சு.